அனன்யசாத்தியே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாசபூர்வகம் ததேகோபாயதா யாஞ்சா பிரபத்தி சரணாகதி. இதுதான் சரணாகதியை விளக்க வந்த ஸ்லோகம். நம்மால் நாம் விரும்பியதை நிறைவேற்றி கொள்ள முடியாது என்றால் அப்போ பெருமானையே தஞ்சமாக உறுதியாக பற்றுவதுதான் ஒரே வழி. அப்படி செய்தபின் நம் செயலை நாம் நம்பி இருக்கக்கூடாது. அவர் செயல்படுவார், ரட்சிப்பார் என்று காத்திருக்க வேண்டும். நாம் செயலற்று போய் பெருமான் செயல்படுவார் என்று ஏற்றுக்கொள்வது சரணாகதி. ஆனால் செயலற்று போதல் என்னால் எதையுமே செய்யாமல் இருத்தல் அல்ல. நிறைய செய்ய வேண்டும், தொண்டுகளாக செய்ய வேண்டும். அந்த தொண்டுகளுக்கு பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. பெருமானை வேண்டி அவர் காப்பாருங்கிற உறுதி வந்த பிற்பாடு அதை பற்றி கவலைப்படாமல் கண்ணன் மாசுச்சகான்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் அந்த முயற்சிகளில் இறங்க மாட்டேன். ஆனால் இனிமேல் தொண்டு செய்யும் முயற்சியிலேயே இறங்கப் போகிறேன். அதனால் நம் முயற்சி கூடாது என்று சரணாகதியின் போது சொன்னால் எந்த முயற்சியும் கூடாதுன்னு பொருள் அல்ல. தூங்கி போயிடணும்னு அர்த்தம் இல்லை. நிறைய தொண்டுகளை செய்யணும். ஆனால் பெருமானை அடைவதற்கு அவரே துணை பெறுவார். என் பாபங்களை போக்க அவரே போக்கி விடுவார். என்னை வைகுந்தத்துக்கு கூட்டி கொண்டு போக அவரே முயற்சி எடுப்பார். நானோ சொத்து, பெருமானோ சுவாமி. அப்போ இந்த சொத்தை, உடைமையை உடையவன்தானே கைப்பற்றி கொண்டு போக வேண்டும். இந்த எண்ணம் வர வர நாம் எடுக்கும் முயற்சியிலே நாம் சோம்பலாக படுத்துடுவோம். ஆனால் தொண்டுங்கிற முயற்சிகளே ஊக்கத்தோட ஈடுபாட்டோடு செயல்படுவோம். இப்போது திருப்பாவையில் 9வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். 9ஆம் பாட்டிலும் 10ஆம் பாட்டிலும் 2 உறங்குகிற பெண்களை பற்றி குறிப்பிடுகிறாள். நன்றாக தூங்குகின்றனர், நிம்மதியாக, கிட்டத்தட்ட கொரட்டை விட்டு கொண்டு தூங்குகின்றனர். அப்போ தூக்கம்னா பொருள் என்ன தெரியுமா? நம் செயலில் ஈடுபடாமல் பெருமானை எதிர்பார்த்திருத்தல். தூங்கி விட்டோம்னால் நம் செயல்பாடுகள் நின்று விட்டனந்தான் அர்த்தம். அதே போலத்தான் சரணாகதியும். நம்ம செயல்பாடுகளில் என்னை இனிமே காப்பாற்றிக்க முடியும்னு தோணலை, பாவங்களோ மலை போல குறிஞ்சிருக்கு, நாம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களும் மலை போல் இருக்குது, இதெல்லாத்தையும் எதிர்த்து நான் சரிப்படுத்த முடியாது சுவாமி, கையை கூப்பிட்டேன், நான் இனிமே பண்ணுறதா இல்லை, அவர் வழின்னு விட்டு விட்டேன். அப்போ அவரிடத்தில் விட்டு விட்டேன்னு சொல்லுகிறோமோ இல்லையோ, இது கையாலாகத்தனம் இல்லை, இது புத்திசாலித்தனம். ஒரு காரியத்தை நம்மால் பண்ண முடியும்னால் அதை யார் சரியாக செய்வார்களோ அவர்களிடத்தில் விட்டு விடுவது தானே புத்திசாலித்தனம். செஞ்சேனா பார், நான் செய்கிறேன்னா, எனக்கு ஹிமாச்சலம் ஏறுறதுக்கு தெரியாது, ஆரோத்தருக்கு ஏறுறதுக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு வெறுமைக்கான் நான் ஏறினேன்னா நானும் கெட்டு 10 பேரையும் கெடுத்துருவேன். எனக்கு சரியாக சமையல் பண்ணுறதுக்கு தெரியாது, 100 பேரை சாப்பாட்டுக்காக கூட்டிருக்கேன். அப்போ எது புத்திசாலித்தனம்? யாருக்கு ஒழுங்காக சமைக்க தெரியுமோ அவர்கள்ட்ட கரண்டியை கொடுத்துடுறது தான் புத்திசாலித்தனம். இல்லை கரண்டி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தா என்னை கையால் ஆகாதவன்னு சொல்லிடுவார்கள். நான் கையால் ஆகாதவன் இல்லைன்னு காட்டிக்கணும்னுட்டு கரண்டியை பிடிச்சுட்டு சரியாகவும் பண்ண முடியாமல், நேரத்துக்கும் ஆகாமல், தரமும் ஒழுங்காக இல்லாமல், வந்தவர்களையும் பட்டினி போட்டு இத்தனை குழப்பமும் பண்ண வேண்டாம். அதே போலத்தான் இங்கேயும் இப்போ நம்மால் மலை போல் இருக்கும் பாபங்களை போக்க முடியாது. அது பகவானால் தான் முடியும். அவர் திருவடிகளில் ஒப்படைப்பது தான் புத்திசாலித்தனம். இது உணர்ந்து ஒரு பெண்ணு தூங்கி போயிட்டாள். அந்த தூங்கியவளை இப்போது துயிலெழுப்புகிறாள் ஆண்டாள். ஆனால் அவள் துயிலெழுப்புறது எதுக்கு தெரியுமோ? நீ எழுந்திருந்து வரணும், நீ எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம், கண்ணனை அடையறதுக்கு அவரே முயற்சி எடுத்துப்பார். ஆனால் கண்ணனுடைய நாமத்தை பாட வேண்டும், அவனுக்கு தொண்டுகளை செய்ய வேண்டும். அதிலும் சோம்பலா தூங்கிறதுனா எதுக்கு தூங்கிறதுன்னு இல்லையா என்று ஆண்டாள் கூப்பிடுவது இன்றைய பாசுரம். 9வது பாடல். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே
மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்று ஏலோர் எம்பாவாய். நாமம் பலவும் சொல்ல கூப்பிடுகிறோம், திருநாமங்களை சொல்ல கூப்பிடுகிறோம். பரமனடிபாடின்னு சொன்னாள், உத்தமன் பேர்பாடின்னு சொன்னாள், மாயனை தாமோதரனை செப்பு தாமோதர நாமத்தை சொல்லுன்னு விழித்தாள். இப்போது சொல்றது மாமாயன் மாதவன் வைகுந்தன். மாமாயன்னாலும் கண்ணன்தான், மாதவனும் கண்ணன்தான், வைகுந்தனும் கண்ணன்தான். மாமாயனன்னால் ஆச்சரியமான சேட்டிதங்கள் உடையவர். இப்படி இந்த உட்காண்டிருக்கிற மண்டபத்திலே எந்த தூணை பார்த்தாலும் கண்ணனுடைய ஒவ்வொரு விளையாட்டு தான் இருக்குது. இது இப்போ பக்கத்தில் பார்க்குறேன், வேணுகோபால கண்ணனாக இருக்கார். இந்த பக்கம் பார்த்தா வேணுகோபாலன், அங்கே பார்த்தா வேணுகோபாலன், அங்கே பார்த்தா வைகுண்டநாதன், அங்கே பார்த்தா நரசிம்மர், இங்கே ராமர் இருக்கார், அங்கே கண்ணன் ருக்மிணி தேவியோடு அழகாக பேசின்னு இருக்கார், அங்கே ஹனுமான் முதலானவர்கள்லாம் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்காக பெரிய அணை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தூணில் ஒவ்வொரு சேட்டிதம். தூண்கள் அத்தனையும் கல்லும் கவிபாடும்னு சொல்லலையா, அதை போல இந்த தூண்கள் அத்தனையும் மாமாயன் மாமாயன்கிறதுக்கு தான் கருத்து கூற வந்தவை. மாயன் ஆச்சரியமான சேட்டிதம் உடையவர். ஒரே விளையாட்டு மாமாயன், இவ்வளவுன்னு இல்லை, எண்ணிறந்த விளையாட்டுக்கள். அப்படிப்பட்ட விளையாட்டே மாமாயனுடைய சேட்டிதங்களை பாட வேண்டும். இது எல்லாத்தையும் எங்கே தெரிஞ்சின்றார் தெரியுமோ? மாதவன். மாதவன்னா மகாலட்சுமிக்கு நாயகன். மா பெரிய பிராட்டியார் ஸ்ரீ ரங்கநாச்சியார், ஸ்ரீ மகாலட்சுமி. தவஹா சுவாமின்னு அர்த்தம். மகாலட்சுமிக்கு கணவன், மகாலட்சுமிக்கு ஆசை காதலன். அப்படி இருந்தால் அப்போ லக்ஷ்மி நடத்தில் தான் இது மொத்தத்தையும் கத்துண்டாராம். மாமாயன்னு சொன்னால் பக்தர்களை ரட்சிக்கும் சேட்டிதம் உடையவர். அது எங்கே கற்றுக்கொண்டார்? மாதவன் லக்ஷ்மி நடத்தில் தான் கற்றுக்கொண்டார். மகாலட்சுமி தேவி ஒரு பாடசாலை நடத்துகிறாளாம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பாடசாலையில் அவள் தான் வாத்தியார். ஒரே ஒரு மாணவன் தான் உட்காண்டிருப்பார், வேறு யாரும் பிள்ளைகளை சேர்க்கறதே இல்லை. ஒரே ஒரு மாணவன் கையில் சின்ன பெரம்பு வச்சுன்னு இருப்ப போல் இருக்குது. அந்த மாணவன் வேறு யாரும் இல்லை, நாராயணன் தான். அவர் ஒருத்தர் தான் உட்காண்டிருக்கார். நாச்சியார் சொல்லி கொடுப்பறான். எப்போ பார்த்தாலும் ஹிரண்ய கசிவை பார்த்து கோவப்படுறது, ராவணனை பார்த்து கோவப்படுறது, கம்சனை கொல்றேன்னு போகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒதுக்கி வையும். அதை விட பிரஹ்லாதனுக்கு அருள், விபீஷணனுக்கு அருள், துருவனுக்கு அருள், அந்த அழகான கண்ணை காட்டுமே. எதற்கு இந்த ஹிரண்யகசிபுவுக்கு காட்டின கொடுமையான கண்கள்? அந்த கோபக்கண்ணே வேண்டாம், உன் கோபத்தை விட்டுடு, கருணை கருணை கருணை. இதைத்தான் நாச்சியார் எப்பவும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பலாம். அவள்கிட்ட தான் இது எல்லாத்தையும் பாடமாக கற்றுக்கிறார் அவர். இல்லைன்னா அவருக்கு எத்தனையோ பெரிய பெரிய கொடுமைக்காரர்களை பார்த்து, தீயவர்களை பார்த்து பார்த்து உரமேறி இருக்காதா? நம்ம ஆட்டா இருக்கிறோம் போய் நின்னா ஹிரண்யகசிபு வந்திருக்கான் நம்மளையும் தப்பாக நினச்சுன்னு விட்டார்னா, தாயார் சொல்ல சொல்லத்தான் நம்ம இடத்தில் அருட்பார்வையே பெருமான் கொடுக்கிறார். அதனால் மாதவன். வைகுந்தன் ரொம்ப உயர்ந்தவர். உயர்ந்தவர்னார் வைகுந்தத்திலே இருக்கிறவர். ஸ்ரீ வைகுண்டம் ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? ஆழ்வார் திருநகரி, திருநெல்வேலி ஜில்லா. பக்கத்தில் ஆழ்வார் திருநகரி, இந்த பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டம், நடுவில் ஆழ்வார் திருநகரி, பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டம். தாமிரபரணி ஆறு சுழித்து கொண்டு ஓடுகிறது. அங்கே பெருமானுக்கு வைகுண்டபதி என்று தான் பேர். அப்போ வைகுந்தன்னு சொல்லியிருக்கார். பல இடங்களிலும் வைகுந்தநாதனாகவே இருக்கார். இப்போ வானமாமலை தெய்வநாயக பெருமாளை சேவிக்க போனால் வைகுந்தத்தில் இருக்கிறவரே இறங்கி வந்திருக்கிறா போல தான் அவ்விடத்தில் எழுந்துருளி உள்ளார். காழிச்சீராம விண்ணகரம், சீர்காழிங்கிற ஊர், விண்ணகரம்னு பேர் இருக்கு பாருங்க. பரமேஸ்வர விண்ணகரம், விண்ணகரம்னு பேர் இருக்குது. நந்திபுர விண்ணகரம், விண்ணகரம்னு பேர் இருக்குது. அரிமேய விண்ணகரம், விண்ணகரம்னு பேர் இருக்குது. திருவிண்ணகர் ஒப்பிலியப்பன் சன்னதி, அதுலேயும் விண்ணகர்னு பேர் இருக்குது. அப்போ எங்கும் விண்ணகர் விண்ணகர் விண்ணகர். விண்ணகர்ங்கிறதான் வைகுந்தம்னு சொல்லுவார். அந்த வைகுந்தநாதன்னா பெருமை தெரியறது இல்லையோ? வைகுந்தன்னு சொல்லச்சே அவனுடைய பெருமையெல்லாம் தெரிகிறது. மாமாயன்னு சொல்லச்சே பெருமானுடைய எளிமையெல்லாம் தெரியறது. ஆக எளிமை பெருமை இரண்டும் நிறைந்தவர் கண்ணன். இந்த எளிமையும் பெருமையும் எங்கே கத்துண்டார்னா மாதவன். நடுவில் இருக்கிற மகாலட்சுமியினுடைய சம்பந்தம். மாதவனானபடியாலே பெருமை உடையவர், மாதவனானபடியாலே எளிமையும் இருக்கிறவர். பெருமாளுக்கு பெருமை சேர்க்கிறவளும் தாயார் தான், அவருக்கு எளிமையை சொல்லிக் கொடுக்குமவளும் தாயார் தான். ஆகவே மாமாயன் மாதவன் வைகுந்தன். இதே போல் சஹஸ்ரநாமத்தில் திருநாமம் இருக்குது. லோகநாதா மாதவா பக்தவத்சலா. லோகநாதன்னால் ரொம்ப பெரியவர், உலகுக்கே நாதன். பக்தவத்சலன்னால் ரொம்ப எளியவர், பக்தர்களுக்கிடத்தெல்லாம் ஆசை இருக்கிறவர். ஏன்னால்
லோகநாதா மாதவா பக்தவத்சலா. மாதவனானபடியால் தான் எளிமை. மாதவன்னா மகாலட்சுமிக்கு கேள்வன். மாதவனானபடியால் தான் பெருமை. இப்படி பெருமானை அழைப்பதற்கு அவன் நாமங்களை சொல்லத்தானே கூப்பிடுகிறோம். பெண்ணை எழுந்திருந்து வா. இப்போ இந்த பாடலில் விடிந்தமைக்கு அடையாளம் கிடையாது. 6ஆம் பாட்டு, 7ஆம் பாட்டு, 8ஆம் பாட்டு மூணுலேயும் விடிஞ்சத்துக்கு அடையாளம் இருந்தது. ஆனால் 9ஆம் பாட்டு, 10ஆம் பாட்டு, 11ஆம் பாட்டு, 12ஆம் பாட்டு விடிந்தமைக்கு அடையாளம் கிடையாது. நேர கூப்பிடுறா. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய. பெண்ணு நன்னா தூங்கிட்டு இருக்காள்னு சொன்னேன்னா, தூமணி மாடம் நல்ல நல்ல மாணிக்க கற்களால் சமைக்கப்பட்ட மாடம். அழகான உள்ளு, தூங்குற உள்ளு, வீடும் நன்னா இருக்கு, உள்ளும் நன்னா இருக்கு. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. விளக்கு வெளிச்சம்தான் வருமா, விளக்கினுடைய வெப்பம் படவே படாதான். அதை போலத்தான் அந்த நாளில் கட்டியிருக்கா. இப்போ கட்டுறா பாருங்க. கன்சீல்டு ஒயரிங், கன்சீல்டு லைட்டிங். லைட்டே நம்ம பேரில் படாது, ஒளி மட்டும்தான் படும். லேம்ப்பு உள்ளே இருக்கும், ஆனால் ஒளி மட்டும் பட்டது பாருங்க. இதை போலத்தான் அன்றைக்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாலும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ. அகிர் புகை, சந்தன புகையெல்லாம் வருது. அந்த சாம்பிராணி புகையினுடைய வாசனை மட்டும் வருமா. புகை வந்து மூக்கை தொலைக்கவே தொலைக்காது, வாசனை மட்டும். இந்த இடத்துல ஒரு கருத்து சொல்கிறேன். பெருமானுக்கு ஆராதனம் பண்ணும்போது தூபம் காட்டுறோமோ இல்லையோ, ஹாரத்தி காட்டுறோம், தீபம் காட்டுறோம். அப்போல்லாம் கிட்டக்க போய் அவர் பக்கத்தில் புகைப்படும்படி பண்ணவே கூடாது. வெளியில் புகையை வச்சுக்கணும். நம்ம ஒரு சின்ன வஸ்திரத்தை வச்சுட்டு அந்த புகையை ஒத்தி எடுத்துக்கணும். அப்படின்னா அதனுடைய மனம் மட்டும் அந்த வஸ்திரத்தில் வரும். அந்த மனத்தை கொண்டு போய் தான் பெருமானிடத்தில் ஒத்த வேண்டும். நேர புகையை காட்டினா சின்ன கண்ணனால் தாங்க முடியுமா? ஆக தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ. துயில மேல் கண் வளரும், துயில் அணை மேல் கண் வளரும். நாங்களெல்லாம் தூக்கமே வராத தவிச்சுன்னு இருக்கிறச்சே, பெண்ணே நீ நன்னா தூங்கிட்டு இருக்கியே, உனக்கு தூக்கம் வருதா? கணவனை பிரிந்தால், காதலனை பிரிந்தால் நிலா கூட சுட வேண்டும், பாலும் கசக்க வேண்டும், படுக்கையும் நொந்து போக வேண்டும். ஆனால் உனக்கு எப்படி படுக்க கொள்றதுன்னு தெரியலையே. துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே. ஆண்டாளுக்கு ஏது கோகுலத்தில் மாமா? அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவள்னா ஆண்டாள் தாயார் பேர் தெரியணும், தாயாருக்கு கூட பிறந்தவர் ஆறுன்னு தெரியணும், அப்போ தானே மாமா. ஆனால் சட்டுன்னு இப்போ மாமான் மகளே, ஆரோர்த்திய மாமானுக்கு பெண்ணேன்னு கூப்பிடுகிறாள். உரையாசிரியர் பெரியவாச்சான் பிள்ளை தெளிவாக சொல்லியிருக்கார். ஆண்டாள் என்ன விருப்பப்படுகிறாள் தெரியுமோ? கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் தனக்கு ஒரு உறவு இருந்தால் தேவலே. ஏன்னா நமக்கு எங்கே உறவுக்காராக இருந்தாலும் கொஞ்சம் நெருக்கம் வரும், கிட்டக்க போவோம். பிருந்தாவனத்தில் உங்களுக்கு யாரான்னு உறவுக்காராக இருக்காளோ? துவாரகையில் யாரான்னு உறவுக்காராக இருக்காளா? பதரிகாசிரமத்தில் உறவுக்காராக இருக்காளா? இருந்தாலே நமக்கு அந்த ஊரோட நெருக்கம் வந்துருப்பாருங்க. அப்போ ஒரு உறவு எனக்கு வேணும். ஆத்ம பந்துவா பக்தர்களுக்கு பக்தர் உறவு இருந்தால் போறாதான். உடல் ரீதியாக உறவு, கொடுக்கல் வாங்கல், மாமா அத்தை ஓரகத்தின் ஆத்தனார், இப்படி உறவு வேணுங்கிறா. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய். இந்த கதவை திறக்க வேண்டாமா? மாமனுக்கு பெண்ணே நீயே இப்படி இருக்கே. மாமீர் அவளை எழுப்பீரோ. பெண்ணு திரும்புறதாவே இல்லை. பக்கத்தில் மாமி உட்காண்டிருக்கா. இவன் மாமான் மகள்னா அவள் மாமி இல்லையா? மாமீர் அவளை எழுப்பீரோ. உன் பொண்ணை ஒருவேளை நீ தான் தூங்க பண்ணி வச்சிருக்கியோ. மாமி எழுப்பு. மாமீர் அவளை எழுப்பீரோ. உன் மகள் தான் ஊமையோ. ஒருவேளை உன் பொண்ணு பேசவே மாட்டாளோ. ஊமையோ அன்றி செவிடோ. இல்லை நாங்கள் சொல்கிறதெல்லாம் காதே கேட்கலையோ. காதில் தொலை மட்டும் போட்டு வரைஞ்சி அனுப்பிச்சுட்டாளோ. நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதே பிள்ளையோ பொண்ணோ கேட்கவே இல்லைன்னா சட்டுன்னு கோச்சுப்போம். காது என்ன வரைஞ்சி விட்டுருக்காளா? நான் சொன்னது உன் காதிலே விழலையான்னுட்டு. அதைத்தான் அன்னி செவிடோ அனந்தலோ. ஒரு வேளை ரொம்ப வேலையெல்லாம் பார்த்துட்டு தளர்ச்சியிலே அப்படியே தளர்ந்த ஆயாசத்தில் தூங்கி விட்டாளோ. அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. அல்லது இவள் எழுந்திருக்கணும்னு நினச்சா கூட எழுந்திருக்க முடியாத வண்ணம், மாமி நீ தான் ஒருவேளை மந்திரப்பொடி போட்டு வச்சிருக்கியோ. ஏதானு சொக்கு பொடி மந்திரப்பொடி போட்டு பாலில் கலக்கி கொடுத்து தூங்க பண்ணிடுறாளே, அதை போல ஏதானு பண்ணி வச்சிருக்கியோ. மாமீர் அவளை எழுப்பீரோ. உன்மகள் தான் ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. உள்ளே இருக்கிறவன் நினைக்கிறா, இத்தனை வச்சு நம்மளை கூப்பிடுறாளே, இவ்வளவு சுடுசொல் சொல்கிறாளே, எதுக்கு இதெல்லாம்? நாம் இப்போ இவர்களோடு சேர்ந்து என்ன சாதிக்க போகிறோம்னால், ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நமின்று. மாமாயன்னு பாடணும், மாதவன்னு பாடணும், வைகுந்தன்னு பாட வேண்டும். என்று என்று நாமம் பலவும் நவின்று என்று அடிக்கடி சொல்ல வேண்டும். நாமம் பலவும் நவின்று. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாஸ்திரநாமமா. நம்ம ஒரு விஷ்ணு சாஸ்திரநாமம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ ஆண்டாள் 3000 நாமங்கள்.
பெருமாளுடைய மாமாயன்னு தொடங்கி ஒரு சாஸ்திரநாமம் சொல்லணுமா, மாதவன்னு தொடங்கி ஒரு சாஸ்திரநாமம் சொல்லணுமா, வைகுந்தன்னு தொடங்கி இன்னொரு சாஸ்திரநாமம் சொல்லணுமா. அப்படின்னா அர்த்தம் என்ன ஆகுது? இப்போ மாமாயன் எளிமைக்கு ஒரு சாஸ்திரநாமம், மாதவன் அவன் பிராட்டிக்கு நாதன்கிற லக்ஷ்மிநாதன்கிறதுக்கு ஒரு சாஸ்திரநாமம், அதுக்கு மேலே மூணாவது பெருமைக்கு ஒரு சாஸ்திரநாமம். இப்படி ஆயிரம் நாமங்கள் சொல்கிறதுக்கு கூப்பிடுறதுக்கும் தேவோ நாம சஹஸ்திரவான் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன். ஆகவே கண்டிப்பாக வா, என்னென்னு நாமம் பலவும் நவின்று ஏலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் அழைத்தது அழகான இந்த பாடல். கண்டிப்பாக அந்த பெண்ணும் வருகிறேனுட்டு இந்த கோஷ்டியில் சேர்ந்தனர். எல்லாருமாக அடுத்த திருமாளிகை அடைந்தார்கள்னு சரித்திரம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. டிசம்பர் மாதம் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் சென்னை வேலப்பஞ்சாவடியில் உள்ள கஜலக்ஷ்மி கல்யாண மண்டபத்தில் மாலை 6:30 மணிக்கு ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் பகவானுடைய அவதாரங்களை பற்றி கூறுவதாக இருக்கிறேன். அவசியம் திரளாக, அந்த பக்கம் முன்பின்னடியும் சொன்னதில்லை, அதனால் திரளாக அனைவரும் வந்து நடத்தணும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன்.